ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கிராமர் டாபிக் ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லா ஸ்டேஜ்லையுமே இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த ஆர்டிக்கல் லெசன் எடுக்கிறோம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் த, இந்த மூணு வரது வந்து ஆர்டிகல் சொல்லுவோம். இப்போ அண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வவல்ஸ் வந்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வவல்ஸ் தெரியும், AEIOU. இப்போ நம்ம தமிழில் எப்படி வந்து உயிரெழுத்துக்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து இந்த 5 லெட்டர் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் அப்படி சொல்லுவோம் நம்ம. AEIOU இது வந்து வவல்ஸ். ஸோ இந்த லெட்டர்ஸ் வரும்பொழுது லெட்டர்ஸும் கிடையாது, சவுண்டு தான். இந்த லெட்டர் வந்தாலும் அந்த சவுண்டு வரல அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன் போட மாட்டோம். ஸோ அப்போ வந்து இந்த சவுண்டு, இந்த AEIOU சவுண்ட் வந்தால் மட்டும்தான் ஆன் போடணும். இந்த AEIOU வவல்ஸ் அப்போ மிச்சம் இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாமே வந்து கான்சனன்ட் வேர்டுக்கு ஏ வரும், இல்லாட்டி த வரும். ஸ்பெசிஃபிக் ஆர் யூனியூக்காக ஏதாவது இருக்குது, த மூன், த சன், த ரிவர், த மவுண்டன், அது மாதிரி யூனியூக்காக இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து த வரும். ஸோ இப்போ an orange, an apple, an orange, a cat, a ball, a pen, the sun, the moon. இப்போ நமக்கு வந்து ஆன் வருது, ஆன் போடணும் அப்படின்னா இந்த வவல் சவுண்ட் இருந்தால் மட்டும்தான் போடணும். இந்த வவல் சவுண்ட் வரல, அந்த வேர்டில் வரலன்னா நம்ம அதை ஆன் போடக்கூடாது. இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் நீங்கள் சொல்லி தரீங்க, அந்த பசங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஆப்பிள், ஆரஞ்ச், இங்க், அவுல். இப்போ இந்த ஆப்பிள் ஏ சவுண்ட் வருது, ஆப்பிள் சவுண்ட் வருது. ஆரஞ்ச் சவுண்ட் வருது. இங்க் இது வந்து சவுண்ட் வருது. அவுல் சவுண்ட் வருது. ஓல்டு மேன் அண்ட் ஓல்டு மேன் அப்படின்னும் போது ஓ சவுண்ட் வரும். இப்போ இந்த மாதிரி லெட்டர்ஸை நீங்கள் இந்த வேர்டு அப்படி படிக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த உயிரெழுத்துக்களோட சவுண்ட் வந்ததுன்னா நீங்கள் ஆன் போட்டலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லித்தரலாம். ஏ போட்டுருவாங்க பசங்க வந்து இந்த ஏவையும் தவையும் கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க. இந்த ஆன் போடும்போது தான் தப்பு பண்ணுவாங்க. இப்போ அதே வந்து நீங்கள் யூனிஃபார்ம் போடும்போது ஆன் போட முடியாது. அப்போ நீங்கள் வந்து யூ வந்து வவுல் தானே, அப்போ நான் வந்து ஆன் போடலாமா அப்படின்னா போட முடியாது. ஏன்னா இது தமிழ் சவுண்ட், இந்த உயிரெழுத்துக்கள் சவுண்ட் வரல, அதில் வந்து யூ இந்த சவுண்ட் வருது. அப்போது இதுக்கு வந்து யூனிஃபார்முக்கு நீங்கள் ஆன் போட முடியாது. யூனிகார்ன், யூஸ்ஃபுல், இப்போ நம்ம யூஸ்ஃபுல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ யூஸ்ஃபுல் சொல்கிறோம் அப்படின்னா இந்த யூஸ்ஃபுல்க்கு யூ வருதே, யூ வந்து வவுலாச்சே, நான் வந்து ஆன் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன் போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா இது வந்து யூ சவுண்ட் வருது, தமிழில் யூ வந்து இந்த யூ வருது. ஆனால் அம்பர்லாக்கு நம்ம ஆன் போடுவோம், ஏன்னா அது அம்பர்லா சவுண்ட் வருது. ஸோ அதனால் நம்ம ஆன் போடுவோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன். எனக்கு ஒரு வேர்டு, ஏதோ ஒரு வேர்டு, அதில் எல்லா வவலும் வர மாதிரி ஒரு வேர்டு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ எஜுகேஷன் இந்த ஒரு வேர்டில் ஏ இருக்கு, AEIOU எல்லா வவல்ஸுமே இருக்கு, AEIOU. இப்போ இந்த ஒரு வேர்டில் இருக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு எல்லா வவல்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டும் வவலே இல்லாமல் ஒரு வேர்டும் எனக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரையில் வந்து வவல் இல்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.